நாமக்கல்லில் அதிமுக, கோமதேக, பாஜக மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஒவ்வொரு கட்சியினரும் சுயேட்சை வேட்பாளரும் தங்களது வேட்புமனுவை தொடர்ந்து தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அரசியல் கட்சியினர் பலர் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். முதலாவதாக திமுக கூட்டணியை சேர்ந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மாதேசன் அவர்கள் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவரைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் அவரது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாஜக சார்பில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட உள்ள மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தனது கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் வேட்பாளர் பெண் வேட்பாளர் கனிமொழி அவர்கள் தனது ஆதரவுகளுடன் வந்து அவரது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முக்கிய அரசியல் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் இன்று ஒரே நாளில் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது.